டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை. பார் உரிமங்கள் பெறுவதற்கான டெண்டரில் ஜிஎஸ்டி பான் இல்லாமல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் பணியிட மாற்றம், பார் லைசன்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்க லஞ்சம் பெறப்பட்டுள்ளது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை வசூல் செய்தது அம்பலமாகியுள்ளதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கை. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சென்னையில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்கிறது சிரோமணி அகாலிதளம். கர்நாடகாவிலிருந்து துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பங்கேற்பார் என சித்தராமையா அறிவிப்பு. தமிழ்நாட்டை டெல்லியில் அடகு வைத்தது யார் என்பதில் திமுக அதிமுகவினரிடையே வார்த்தை போர். அமைச்சர் ரகுபதி பதிலாக தமிழ்நாட்டை டெல்லியில் அடகு வைத்தது யார் என்பதில் திமுக அதிமுகவினரிடையே வார்த்தை போர். அமைச்சர் ரகுபதிக்கு பதிலாக முதலமைச்சர் முன்வந்தால் விவாதத்திற்கு மேடை அமைக்க தயார் என ஜெயக்குமார் பேட்டி. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8 விழுக்காடாக உள்ள நிலையில் வரும் ஆண்டுகளில் 12 விழுக்காடாக வரை உயரக்கூடும். மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் தகவல். சென்னை பனையூரில் விஜயை சந்திக்க முயன்ற பெண்ணுக்கு அனுமதி மறுத்ததால் நிர்வாகிகளுடன் வாக்குவாதம். பேட்டியளிக்க முயன்ற போது பெண்ணை பேச விடாமல் கூச்சலிட்ட விஜய் கட்சி நிர்வாகிகள். சாதிய வன்முறையில் ஈடுபடுவோரை கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு பிரிவை ஏற்படுத்த திருமாவளவன் வலியுறுத்தல். நீதியரசர் சந்துரு பரிந்துரைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அமல்படுத்த கோரிக்கை. புதுச்சேரியில் புதிதாக 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி. பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டம். தருமபுரியில் யானை வேட்டையாடப்பட்டு எரிக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை அறிக்கையில் முரண்பாடுகள். விசாரணை அறிக்கையை முழுமையாக தாக்கல் செய்ய வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீலகிரி மாவட்டம் அரக்காடு கிராமத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம். பெண்ணை தாக்கி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றதால் தொழிலாளர்கள் பீதி. அதிகபட்சமாக கர்நாடகாவின் விஜயபுராவில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. ஆந்திராவின் நந்தியாவில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் பதிவு. சேலம் அருகே அதிவேகமாக வந்த கார் தனியார் பேருந்தை முந்த முயன்ற போது விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. பேருந்தின் முன்பக்கம் மீது கார் மோதிய நிலையில் தனியார் பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஆந்திர மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் முன்பு தோப்புக்கரணம் போட்ட தலைமை ஆசிரியர். தனது மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க தோப்புக்கரணம் போட்ட தலைமை ஆசிரியருக்கு அம்மாநில அரசு பாராட்டு. పట్టలేము తిట్టలేము ఏమీ చేయలేం మీ దగ్గర చేతగానంలో చేతులు పట్టుకుని ఉండాల్సిన పరిస్థితి వచ్చింది మాకు. మీకు అందరికి కూడా మీ నేనే పనిష్మెంట్ వేసుకోండి. பட்ஜெட்டில் நடுத்தர மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இருந்தால் நன்றாக இருக்கும். நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் பொதுமக்கள் கருத்து. உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவர் ஹிஜாப் அணிந்திருப்பது போல் சர்ச்சை விளம்பரம் வெளியிட்ட நிறுவனம். ஹாலாந்தை சேர்ந்த பிரபல நிறுவனத்திற்கு குவியும் கண்டனம்.
ஈரானில் உள்ள ஹார்முஸ் தீவு அருகே மழைநீர் சிவப்பு நிறத்தில் கடலில் கலந்ததால் மக்கள் அதிர்ச்சி. மழை துளிகள் விழுந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் படிந்திருந்ததால் நிறம் மாறியதாக விளக்கம். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள எங்கள் நாட்டில் அணு ஆயுதங்களை நிலைநிறுத்த வேண்டும். அமெரிக்காவுக்கு போலாந்து அதிபர் ஆண்ட்ரேஜ் டூடா அழைப்பு. உக்ரைனின் கட்டுப்பாட்டில் இருந்து மிகப்பெரிய நகரத்தை மீண்டும் கைப்பற்றிய ரஷ்யா. குர்ஸ் பிராந்தியத்தின் மிகப்பெரிய நகரமான சுட்ஜாவை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. லண்டனை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை தோலை உருவாக்கி அசத்தல். மனித தோலில் உள்ள அம்சங்களை உள்ளடக்கி ஹைட்ரஜல் பயன்படுத்தி செயற்கையாக தோலை உருவாக்கி சாதனை. விறுவிறுப்பாக நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டி. சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி ஜார்க்கண்ட் அணி அசத்தல்.